நம்ம ஜேம்ஸ் கன் இயக்கத்தில் வந்த சூசைட் ஸ்குவாட் மூவி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாகவே இருந்துச்சு. ஜேம்ஸ் கன் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அந்த மூவி எடுத்து வச்சிருப்பாப்புல. என்னடா வில்லன்களுக்கு இவ்வளோ சூப்பராக ஒரு படத்தை கொடுக்க முடியுமா, இவ்வளோ சூப்பரான ஒரு கதையை சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் நடித்த எல்லாருமே ஆண்டி ஹீரோஸ் தான். ஸோ எல்லாருமே ஹீரோஸை வச்சு தான் படம் இருப்பாங்க. இவர் ஆண்டி ஹீரோஸை வச்சு இவ்வளோ பெட்டரான ஒரு படத்தை கொடுத்துருப்பாப்புல. ஸோ அந்த படத்தில் வந்து பிளட் ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இப்போதைக்கு டிசிக்குள்ளே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு உண்மையான நியூஸ் தான். பட் அஃபீஷியலாக எங்கேயும் அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரியல. பட் நம்ம டிசிக்குள்ளே பிளட் ஸ்பாட் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆல்ரெடி பீஸ் மேக்கர் டிசியில் தான் இருக்காப்ல. டிசியில் தான் இந்த பீஸ் மேக்கர் சீசன் 2 நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு இவரும் உள்ளே வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து டிசி ஒரு சாஃப்ட் ரிப்போர்ட்டாக தான் அமைய போகுதுங்கிறத நிறையா இடங்களில் சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. இப்போதைக்கு டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸில் உள்ள நிறையா கேரக்டரை இப்போதைக்கு டிசிக்குள்ளே கொண்டு வர வேலையை நம்ம ஜேம்ஸ் கன் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இதே மாதிரி தான் ஒண்டர் உமனும் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஒண்டர் உமனுக்கு புது கேரக்டர் கொண்டு வர போகிறதில்ல, புது ஆக்டர் கொண்டு வர போகிறதில்ல. நம்ம கேல்கடாட்டு தான் ஒண்டர் உமனாக ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. அதுவும் இந்த மாதிரி தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் நல்லா இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா கேரக்டரையுமே மாற்றிட்டு மிக முக்கியமான ஒரு கேரக்டர் ஒன்றரை மணிக்கு கேஸ்டிங்கு அதே கேஸ்டிங் கொண்டு வரது நல்லா இருக்காது தான் நம்புகிறேன். ஒருவேளை எல்லா யூனிவர்ஸ்லையுமே கேரக்டர் இதே உருவத்தில் தான் இருக்காங்க, இதே உருவத்தில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வேணால் சொல்லலாம். பட் அது நல்லா இருக்காதுன்னு தான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் ஆல்ரெடி டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் பார்த்துருப்பாங்க. அவங்க டிசியூவை பார்க்கும்போது என்னடா அதே கேரக்டர் இங்கே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. ஸோ அதை நம்ம ஜேம்ஸ் கன் கொண்டு வர மாட்டார்னு நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு பிளட் ஸ்பாட் நம்ம டிசிக்குள்ளே வர்றதே வேண்டாத வேலை தான் நம்புகிறேன். பீஸ் மேக்கரோடவே நிப்பாட்டி இருக்கலாம். பட் ஜேம்ஸ் கன் ஏதோ ஒரு விஷயத்த கம்பல் பண்ணி கொண்டு வர நினைக்கிறாப்புல. ஸோ அது கொண்டு வரது நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பிளட் ஸ்பாட் டிசிக்குள்ளே வரது நல்ல விஷயமா இல்லையா அப்படிங்கிற ஒரு தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.